கடந்த சில நாட்களாக நாடெங்கும் விமானங்களில் அவசரகால கதவின் அருகே உள்ள இருக்கைகளிலும் 11A என்ற எண் கொண்ட இருக்கையிலும் அமர விமான பயணிகள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏர் இந்தியா விமான விபத்தின் போது விமானத்தின் உள்ளே இருந்த 270க்கும் அதிகமானோர் இறந்த நிலையில் ஒரே ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்ற அந்த நபர் அவசரகால கதவின் ஓரம் இருந்த 11A என்ற இருக்கையில் அமர்ந்திருந்ததால் உயிர் தப்ப முடிந்தது. இதுதான் அவசரகால கதவருகே உள்ள இருக்கைக்கும் 11A என்ற எண்ணில் உள்ள இருக்கைக்கும் கிராக்கி அதிகரிக்க காரணம் என்று பயண ஏற்பாட்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. விமானத்தில் பறவை மோதுவதால் ஏற்படும் ஆபத்தை விவரிக்கும் சோதனையின் வீடியோ வைரலாகி வருகிறது. விமான என்ஜினில் பறவை மோதும்போது என்ஜின் எவ்வாறு தடுமாறுகிறது என அந்த சோதனை தெரியப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் விமானங்களின் மீது பறவை மோதும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை 20,000ஆக இருந்து வருகிறது. தற்போதைய நவீன விமான என்ஜின்கள் பெரும்பாலும் பறவை மோதலை தாக்குப்பிடித்துவிடும் என்றாலும் சில சமயங்களில் அது பெரும் விபத்திற்கு வழிவகுக்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் தொடங்கி இடைவிடாது மழை பெய்வதால் கடும் குளிர் நிலவி வருவதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14.3 சென்டிமீட்டர் மழையும், பந்தலூரில் 8.2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சேரங்கோட்டில் 7.9 சென்டிமீட்டரும், அப்பர் பவானியில் 7.2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புலியருவி தவிர பிற அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்டவற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து காணப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பு கருதி இந்த அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நேற்றை விட இன்று நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று விதிக்கப்பட்ட தடையை வனத்துறை நீட்டித்துள்ளது. தமிழ்நாட்டில் பாசுமதி நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் அதனை அரிசியாக மாற்ற ஆலைகள் இல்லாததால் நெல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் மூட்டை கட்டி வைத்துள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். பொதுவாக வட மாநிலங்களில் மட்டுமே பயிர் செய்யப்படும் பாஸ்மதியை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாயிகள் சோதனை முறையில் விளைவித்து பார்த்தனர். எதிர்பார்த்ததை விட நல்ல விளைச்சல் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் அரவைக்கு எடுத்துச் செல்ல தேடிய போதுதான் ஆலைகள் இல்லாதது தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு ஆலைதான் தமிழ்நாட்டிலேயே பாஸ்மதி நெல்லை அரவை செய்கிறது. இதனை வடமாநில விவசாயிகளே பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தானில் மந்திரவாதிகள் கொடுத்த உணவை சாப்பிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மந்திரவாதிகள் கொள்ளையடித்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாந்திரிகம் மூலம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக மந்திரவாதிகள் நடத்திய சடங்கில் அப்துல் கபார், ஷைதான் சிங், விக்ரம் சிங், ராஜேந்திர சிங் ஆகிய 4 நண்பர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்களுக்கு மந்திரவாதிகள் விஷம் கலந்த உணவை வழங்கியுள்ளனர். இதனை சாப்பிட்ட நண்பர்களில் 3 உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாமகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணனை பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் தலைமையில் அவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த சூழலில் பாமகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணனை நீக்கி முரளி சங்கரை அப்பதவியில் நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். முதலாவதாக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து 2 நாள் சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் புறப்பட்டுள்ளார். சைப்ரஸில் அந்நாட்டு பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ள பிரதமர் மோடி தொழிலதிபர்களுக்கு மத்தியில் உரையாற்ற உள்ளார். பின்னர் அங்கிருந்து வரும் 16ஆம் தேதி கனடா செல்ல உள்ள அவர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 18ஆம் தேதி குரேஷியாவிற்கு செல்ல உள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்த கூட்டாளிகளுக்கு நன்றி தெரிவிக்கவும், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பது குறித்த உலகளாவிய புரிதலை வலுப்படுத்தவும் தனது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என மோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. இன்று முதல் 120 நாட்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 45,041 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அணையிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடி வீதம் பிரதான 7 பெரிய மதகுகள் வழியாக ஆற்றில் சென்று பெரியார் பிரதான கால்வாய் வழியாக செல்லும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, மூர்த்தி ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினர். திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் கால்வாய் வழியாக செல்வதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் வதைக்கு எதிரான அமைப்பான பீட்டா சார்பில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வைக்கப்பட்ட பேனர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலக பால் தினத்தையொட்டி பீட்டா வைத்துள்ள இந்த பேனர்களில் ஒருவர் நாயின் பாலை குடிப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதில், நீங்கள் நாயின் பாலை குடிக்க விரும்பாத போது மற்ற விலங்குகளின் பாலை ஏன் குடிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு விலங்கை துன்புறுத்தி பெரும் பானத்தை நாம் பருகலாமா என்ற கேள்வியையும் பீட்டா முன்வைத்துள்ளது. சமூக தளங்களில் இவ்விளம்பரம் கடும் விமர்சனத்தை சந்தித்து வருகிறது. ஆனி மாத பிறப்பையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயிலில் பெருந்திட்ட வளாக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கிரி பிரகார மண்டபத்தை சுற்றி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 270க்கும் அதிகமானோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரை கோப்புதூர் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து தன்னார்வலர்கள் அஞ்சலி செலுத்தினர். சூர்யா நகர் பகுதியில் அரசு நிலத்தில் உள்ள மியாவாக்கி காட்டு பகுதியில் 270 மரக்கன்றுகளை இவர்கள் நட்டு வைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேதார்நாத்தில் உள்ள கோவிலில் இருந்து குப்தகாசிக்கு சென்று கொண்டிருந்த அயன் ஏவியேஷன் ஹெலிகாப்டர் கௌரிகுண்ட் சோன்பிரயாக் இடையே உள்ள வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியுள்ளது. மோசமான வானிலையின் காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. தாஜ்மஹாலின் எழிலை கண்டுகளிக்க விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் ஒருவர் தன் வீட்டையே தாஜ்மஹால் போல் கட்டி வியக்க வைத்துள்ளார். புர்கான்பூர் என்ற ஊரில் ஆனந்த் பிரகாஷ் என்பவர் பளிங்கு கற்கள் கொண்டு தாஜ்மஹால் போன்ற வீட்டை கட்டியுள்ளார். அன்பின் அவசியத்தை உலகிற்கு அறிவிக்கும் வகையிலேயே இது போன்ற வீட்டை கட்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வீட்டை கட்டி 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இது தற்போதுதான் பிரபலமாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக தளங்களில் இந்த வீடு பிரபலமாகியுள்ளதால் வீட்டை பார்க்க பலரும் ஆர்வத்துடன் வருகின்றனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு ஐபோன் உற்பத்தியை நிகழாண்டு முதல் 5 மாதங்களிலேயே தாண்டியது. முதல் 5 மாதங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐபோன்களின் மதிப்பு $4.4 பில்லியன். இது கடந்த ஆண்டை விடவும் $0.7 பில்லியன் அதிகமாகும். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மட்டுமே அமெரிக்காவில் விற்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடலுக்கு தேவையான மொத்த ஆற்றலில் 30 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே கொழுப்பு உணவை உண்ண வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இரவு உணவின் போது கொழுப்பு உணவு மிதமான அளவில் இருக்க வேண்டும். உணவின் மொத்த கலோரி அளவில் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு மட்டுமே கொழுப்பு உணவை சேர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதனால் செரிமானம் சீராக இருக்கும் என்று கூறும் மருத்துவர்கள் இந்த அளவை மீறினால் உடல் எடை அதிகரிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். கொழுப்பின் அளவு அதிகரித்தால் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளில் 62.87 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பேங்க் ஆஃப் பரோடா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டு முதல் 2025 வரையிலான 25 ஆண்டுகளில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய முதலீடுகளில் மொரீஷியஸ், சிங்கப்பூர், அமெரிக்கா, நெதர்லாந்து, ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட 12 நாடுகளின் பங்களிப்பு 85% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை துறையில் அந்நிய முதலீடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உற்பத்தி துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கலப்பட பன்னீர் போல் தற்போது கலப்பட காஃபியும் பரவலாக விற்பனை செய்யப்படுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். புளியங்கொட்டை மற்றும் பேரிச்சம்பழ கொட்டையை பொடியாக்கி கலப்பட காஃபி தயாரித்து விற்கும் போக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. கலப்பட காஃபியை உட்கொள்வது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். நீண்ட காலம் கலப்பட காஃபியை உட்கொண்டால் செரிமானம் மற்றும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே கலப்பட பன்னீர் விற்பனை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது அந்த பட்டியலில் கலப்பட காஃபியும் இணைந்திருக்கிறது. நம்பகமான பிராண்டுகளை வாங்கவும் வித்தியாசமான நிறம் அல்லது வாசனையை கொண்ட காஃபியை தவிர்க்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். மனைவி இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டிலிருந்து கணவரை உத்தராகண்ட் மாநில உயர்நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியைச் சேர்ந்த ராம்சங்கர் குப்தாவின் மனைவி 1993ஆம் ஆண்டு தீ விபத்தில் உயிரிழந்தார். எனவே அவரது மனைவியின் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை செய்ததாக வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் 1993ஆம் ஆண்டு குப்தாவின் மனைவி அளித்த வாக்குமூலத்தில் தற்செயலாக தீ விபத்து ஏற்பட்டது என்றும் கணவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. தொடர்ச்சியாக ராம்சங்கர் குப்தா மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவுக்கு கடந்த மாதம் முதல் முறையாக 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து முட்டைகள் இறக்குமதிக்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து முதற்கட்டமாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தமிழக முட்டை கோழி பண்ணையாளர்கள் சந்தை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட 21 கண்டெய்னர்களில் 1 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காட் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கிடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகள் 3 பேர் பெண்கள். கடும் மழைக்கு மத்தியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தின் பாலக்காட் சத்தீஸ்கர் மாநிலத்தின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த பிராந்தியமாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. 2026 மார்ச் மாதத்துக்குள் இந்தியாவில் நக்சல் இயக்கத்தை அடியோடு ஒழிப்பதை இலக்காக கொண்டு தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 3000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி முதல் சென்னையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சனிக்கிழமை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 9320 ரூபாய்க்கும், சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 74560 ரூபாய்க்கும் விற்பனையானது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை உயரும் போக்கு நீடிக்கும் என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மணிமுத்தார் அருவியில் நேற்றை விட இன்று நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று விதிக்கப்பட்ட தடையை வனத்துறை நீட்டித்துள்ளது. மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரின் 50வது பிறந்தநாளை ஒட்டி ஜூலை 19ஆம் தேதி ஆனந்த யாழை என்னும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர்கள் ராம், லிங்குசாமி, R.K. செல்வமணி உள்ளிட்டோர் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவித்தனர். யுவன் சங்கர் ராஜா உட்பட 9 இசையமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆன்லைன் டெலிவரி வேலை செய்பவர்கள் ஓய்வெடுக்க வசதியாக சென்னை மாநகராட்சியால் திறக்கப்பட்டுள்ள தொழிலாளர் கூடத்தில் பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. குளிர்சாதன வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஓய்வறையில் 25 பேர் வரை அமர்ந்து பேசும் வகையில் மேஜை அமைக்கப்பட்டுள்ளது. கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கூடத்தில் மொபைல் போன் சார்ஜ் செய்வதற்கான வசதியும் இடம்பெற்றுள்ளது. மழைக்காலங்களில் பாதுகாப்பாக ஓய்வெடுக்க வசதியாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தொழிலாளர் கூடத்திற்கு டெலிவரி ஊழியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மணிமுத்தார் அருவியில் நேற்றை விட இன்று நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று விதிக்கப்பட்ட தடையை வனத்துறை நீட்டித்துள்ளது.
மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரின் 50வது பிறந்தநாளை ஒட்டி ஜூலை 19ஆம் தேதி ஆனந்த யாழை என்னும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர்கள் ராம், லிங்குசாமி, R.K. செல்வமணி உள்ளிட்டோர் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவித்தனர். யுவன் சங்கர் ராஜா உட்பட 9 இசையமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கல்லணை வெட்டிவேர் கைவினை மதிப்பு கூட்டுப் பொருட்கள் கண்காட்சியை அறிவியலாளர் கலைச்செல்வி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து கைவினைப் பொருட்களையும் நறுமணப் பொருட்களையும் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுநீர் கலப்பதை அரசு நிர்வாகம் மட்டுமல்லாமல் அனைவரும் தடுக்க வேண்டுமென தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்தார். நிலையான நீர்வள மேலாண்மைக்கான மக்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய தலைமைச் செயலாளர் இவ்வாறு கூறினார். பின்னர் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் 400 நீர்நிலைகளை பராமரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருப்பட்டினத்தில் காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தொடக்கி வைத்தார். அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மனித உயிரை காப்போம். விருதுநகரில் பள்ளிகளிலிருந்து இடையில் நின்ற 5 மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் சிறப்பு கள ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாணவர்கள் 100 விழுக்காடு பள்ளி படிப்பை முடிக்க பல்வேறு முன்னெடுப்புகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதன்படி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு 5 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பள்ளிக்கு செல்லாததற்கான காரணங்களை கேட்டறிந்தார். இடைநிற்றல் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். தொழிலதிபரை மிரட்டி பணம் கேட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் கைதான தமிழக பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில செயலாளர் KR வெங்கடேஷ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதுகுறித்து அந்த கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாலும் வெங்கடேஷை கட்சி பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 4 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமல்பேட்டையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஜீத்ராம் என்பவரின் கடையில் மாநகராட்சி அதிகாரிகள் சோதனை செய்தனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள், பைகள் உள்ளிட்ட 4 டன் எடையுள்ள பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. எனவே அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடையை பூட்டி சீல் வைத்து அபராதம் விதித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் விலை உயர்ந்த சைக்கிள்களை திருடி வந்த திரிபுரா இளைஞர் கைது செய்யப்பட்டார். நீலாங்கரை, பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விலை உயர்ந்த சைக்கிள்கள் திருடு போனதாக நீலாங்கரை காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து திருட்டு நடந்த பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சைக்கிள்களை திருடியதாக நீலாங்கரை அண்ணாநகரில் வசித்து வரும் திரிபுராவைச் சேர்ந்த பாபி ஹுசேன் என்பவரை கைது செய்து 11 சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவிலங்கை கிராமத்தில் நல்லமுத்து ஈஸ்வரர் மற்றும் பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகள் பங்கேற்றன. மஞ்சு விரட்டில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அக்கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறையினர் வந்ததாக தகவல் பரவியது. இதையறிந்து புதிய பேருந்து நிலையம் அருகே குவிந்த அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புலியருவி தவிர பிற அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்டவற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து காணப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பு கருதி இந்த அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்று தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தடுப்பணையில் இறங்கவோ நடந்து செல்லவோ வேண்டாம் என நகராட்சி எச்சரிக்கை பலகைகள் வைத்து தடுப்பு வேலிகள் அமைத்த போதும் பொதுமக்கள் விதிகளை மீறி ஆபத்தான முறையில் குளித்து வருகின்றனர். சமீபத்தில் 2 பள்ளி மாணவர்களை காப்பாற்ற சென்று பீட்டர் ஜாக்சன் என்பவர் உயிரிழந்த நிலையிலும் சிலரின் அலட்சியம் பலருக்கு ஆபத்தாகியுள்ளது. கோடநாடு கொலை மற்றும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடுக்கு உத்தரவு போட்ட சார் யார் என யார் கண்டுபிடிப்பது என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இல்ல அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, கொடைநாட்டுல கொலை செய்யறது எந்த சாரு, அதை யார் வந்து கண்டுபிடிக்கிறது? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்ச சார் யாரு? அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில 2 சாருமே நடவடிக்கை எடுக்கல. எந்த சாரு நீங்க? 15 பேர் நாங்க செத்தது உண்மை, சுட்டது உண்மை. எவனாவது நிறைய இருக்கா? அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் நடந்திருக்கு. அப்ப என் உயிரும் உனக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படிதானே? நடவடிக்கை இருக்கும். நாங்க வந்தா பாமகவில் 1 வார காலமாக நடக்கும் நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சென்னையில் நானும் போய் ஒரு 2 மணி நேரம் ஐயாவை நானும் பேசிட்டு இருந்தோம். பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும், வேகமாக காலந்தாழ்த்தாமல் முடிவுக்கு வரணும்னு சொன்னோம். நான் சொல்லிட்டு வெளியில் வந்த பிறகு 4-4:30 மணிக்கு மருத்துவர் ஐயா வெளியில் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சுமூகமான தீர்வு வரும், விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில் அதுக்கு பிறகு 1 வார நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாகவே இருக்குது.